நீங்க பிள்ளைகளை வளர்க்கறது எப்ப வளர்க்கணும்? ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்க்க நினைச்சா முடியவே முடியல. எந்த குழந்தை நல்ல குழந்தைதான்? மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும். அன்னை ஏன் அப்பே வளர்க்க மாட்டாப்லையா? ஏன் அன்னையை மட்டும் குறிக்கிறாங்க? ஏன்னா தாய்க்கு தான் அதிக பங்கு உண்டு. எப்படி? நீ பாருங்க, ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம்? 10 மாசம். 10 மாசத்துல பிறக்கிற குழந்தைக்கு 12வது மாசம் ஒரு வருஷ கணக்குல பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. 12வது மாசம்னா 12 மாசம்ல வருது. வயிற்றுக்குள்ள 10 மாசம் தான் இருக்கு. அப்ப இந்த கூடுதலா வர 2 மாசம் எங்க இருந்து வருது? ஏன்னா அப்பா சுமக்கணும். அப்பா 2 மாசம் சுமக்கணும், அம்மா 10 மாசம் சுமக்கணும், மொத்தம் 12 மாசம். அதான் சரியான பாதை. இப்ப அப்பா என்ன சுமக்கிறார்? வீரியத்தை சுமக்கிறார். பிந்தநாதம் பரநாதம் பராபரநாதம் அமர்நாதம் ஐவகைநாதம். நாதம் விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம் இருக்கணும். 2 மாசம் தங்கி அந்த வீரியத்துக்கு தான் வலிமை அதிகம். அது தாயோட கருவறைக்கு ஒரு நாள் சேருது. 3 நாள் தைலமா இருக்கும், 7 நாள் மலர்ந்து இருக்கும், 30வது நாள் முழு புண்டமாகும், 2வது மாதம் தலை உண்டாகும், 3வது மாதம் வயிறு உண்டாகும், 4வது மாதம் பாதம் உண்டாகும், 5வது மாதம் முதுகெலும்பு உண்டாகும், 6வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும், 7வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும், 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும், 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு, 10வது மாதம் குழந்தை தலைகளாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வரும். அது வீக்கங்காற்றுங்கிற தனஞ்செயல் என்ற காற்றால் உந்தி தள்ளப்படுது. இப்ப இந்த 10 மாத்தையில 6வது மாதம் குழந்தைக்கு நினைவாற்றல் என்ற நினைவு திறன் வந்துருது. நினைக்கிற குணம் வந்துருது. அது வந்தோடனே 7வது மாசம் வளகாப்பு கொண்டாடுறோம். ஏன் வளகாப்பு கொண்டாடுறோம்? இந்த வளையல் சத்தம் கேட்கிறப்ப கொஞ்சம் உள்ள குழந்தை வந்து துடிதிருப்பா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். அந்த பொம்பளை சத்தம் கேட்கிறப்ப உள்ள மொண்டும். அந்த பொம்பளை புள்ள மகிழ்ச்சியா இருந்தா உள்ள இருக்கிற குழந்தையும் மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப பொதுவா நினைச்சு பாரு, தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும், தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் அழுதா புள்ள இருக்கிற பிள்ளைய, தாய் கோவப்பட்டா புள்ள கோவப்படும். இப்ப அதுக்கு தான் சொல்றாங்க, எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பில் வயிற்றுக்குள் வச்சு வளர்க்கையிலே. வயிற்றுக்குள்ளேயே அந்த பிள்ளைய நீங்க சான்றோனாக வளர்க்க நினைச்சீங்கன்னா வளர்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பயன்படுத்த முடியல. 6வது மாசத்துல இருந்து 10வது மாசம் வரைக்கும் குழந்தைய வச்சிருக்க தாய்மார்கள் என்ன செய்யணும்? கோயில்களுக்கு போகணும், கோவப்படக்கூடாது, நல்ல விஷயத்தை கேட்கக்கூடாது, வீர வரலாற்றுகளை படிக்கணும், சங்கீதம் கேட்கணும், பொறாமப்படக்கூடாது. காம குரோத மோகம் முலவ மாதம் ஆச்சரியம் 6 குணங்களை தவிர்த்து சாந்தம் ஈகை இரக்கம் பொறுமை நல்ல குணங்களை வளர்த்து கொண்டால் அந்த குழந்தையும் நம்ம நினைப்பதை விட நல்ல வளர்க்கு. ஆனா இப்ப அப்படி இல்லையே வாய்ப்பு. எங்க வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி பட்டி 10வது பையில செல்போனு செல்ல வச்சானா நகல்ற அல்ல, அதையே பார்த்தா